சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தெலுங்கு புரியுமான்னு தெரியல, பட் தெலுங்கு புரியுற ஆடியன்ஸ்க்கு சொல்றேன் நானு. బన్నీ అల్లు అర్జున్ యాక్చువల్లీ టోల్డ్ ఇన్ ఇంటర్వ్యూ ప్రీవియస్ ఈ సినిమా చూసి బయటకు వచ్చిన వాళ్ళకి జాతర చూసినట్టు ఉంటదని. ఎగ్జాక్ట్లీ ఇట్ వాస్ ద సేమ్. అమేజింగ్ మూవీ. తెలుగులో ఎవరైనా చూస్తున్నారంటే ఖచ్చితంగా మిస్ అవ్వకుండా చూడండి. అండ్ దిస్ మూవీ ఈస్ నాట్ జస్ట్ నేషనల్, ఇట్స్ ఇంటర్నేషనల్. యూ ఆల్ హ్యావ్ టు గో వాచ్. ప్లీజ్ వాచ్ విశ్వ. అండ్ అట్ లాస్ట్ థ్యాంక్ యూ. వేరే లెవెల్. பார்ட் 2 எடுத்தாலே வந்து இப்ப நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வந்துட்டே இருக்கு ரீசன்ட் டைம்ல. எல்லாமே இருக்கு, காமெடி இருக்கு, டூ எமோஷனல் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ட்ரைவிங் நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கு? வேற லெவல். படம் ரொம்ப லெந்தா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்களே, எப்படி? இன்னும் பார்க்கணும் போல தோணுது. ஆமா, படம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. பைக்கு எவ்வளவு ரேட்டிங் தருவீங்க? 100. எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்கு? தமிழ் தெரியும். How was the movie? It's very nice actually. Which thing you liked in this movie? Sentiment, everything, the balance. Yeah. You are Allu Arjun fan? Normally I watch all movies. Thank you. Bro, படம் எப்படி இருக்கு? சொல்லுங்க bro, படம் எப்படி இருக்கு? చెప్పురా சூப்பரா இருக்கு. எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லா சீனும் சூப்பரா இருக்கு. எல்லா சீனும் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மேம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி இருக்கு? மியூசிக் புஷ்பா 1 மாதிரி மியூசிக் இல்ல. 1 மாதிரி இல்ல. இல்ல. மத்தபடி ஓகே தான். மத்தபடி பாருங்க. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு ஃபைட் சீன் இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது கிளைமாக்ஸ்ல. கிளைமாக்ஸ். எஸ். பார்ட் 2 நல்லா இருக்கா? ஏன்னா பார்ட் 2 எடுத்தாலே நல்லா இருக்காது. பார்ட் 2 நல்லா இருக்கு, பட் சாங்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் முழுக்க தமிழ் படம் மாதிரி ஃபீல் கொடுத்தது. இதில் வந்து எங்களுக்கு வந்து 60% தான் கொடுத்தது, 40% தெலுங்கு படம் இதோட கொடுத்தது. படம் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஃபகத் பாசிலோட படம் முடிஞ்சிருந்தா 3 ஹவர் நல்லா இருந்திருக்கும் படம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோரியை கொடுத்து 3/4 மணி நேரம் தூக்கின்னு வந்தது. ஏமாத்துறீங்க அப்படின்னு 30 நாள்ல ஜப்பானீஸ கத்துக்கிட்டு வந்து அங்க ஜப்பான்ல போடுறான் பாடுறா, அவங்க ஒரு வித்த காட்டுறாரு பாரு புஷ்பா. அதுதான்டா புஷ்பா. புஷ்பம் இல்லடா, ஃபயர். அது ஃபயரும் இல்லடா, இது வந்து தெரிக்க விடுற ஃபயர் என்று காட்டிட்டார். ஓகேவா? அதான் அவங்க அம்மா ஒரு தாய் எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கு தாண்டா அவர் அழுகுறாரு. ஆமா, அத கூட மன்னிச்சு அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. நானா இருந்தா அப்பயே அவன் வீடு கேக்குறப்ப நான் கழுத்தை பறிச்சு கொண்டுட்டு நான் உள்ள போயிருப்பேன். இந்த மாதிரி தாய் வேணான்னு. ஒரு தாய் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா வந்து உதாரணத்தை வந்து கடைசியா வந்து காட்டுறாங்க. கண்டிப்பா காட்டணும். அந்த மாதிரி தாய் வேணாம். அதுக்குதான் சொல்றேன், புஷ்பாவோட அம்மா வேண்டாம், பொண்டாட்டி வேணும். சாமி 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 சாமின்னு சொல்லியே சிஎம் மாத்தி இருந்தடா அந்த பொண்ணு. சூப்பர்டா. அது மாதிரி ஒவ்வொரு 2K கிட்ஸ் தம்பிங்களும் பொண்டாட்டி கட்டி அவங்கவுங்க நல்லா இருக்கணும். இது அக்கா சிவன் சொத்தா நான் சொல்றேன். ஓகேவா? கெத்தா சொல்றேன். ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கு. என்னன்னா பார்ட் 1 விட பார்ட் 2 நல்லா இல்லன்றது பொதுவாவே வந்துட்டே இருக்கு. இந்த படம் எப்படி? உனக்கு தியேட்டர்ல புடிச்சு உள்ள வச்சிருப்போம். சொல்லுங்க. போடா. படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு, பிரிச்சே பார்க்க முடியாது. எல்லாமே எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கு, ஃபைட் சூப்பரா இருக்கு, சாங் சூப்பரா இருக்கு, எக்ஸ்ட்ரானரியா இருக்கு சார். படம்னா இப்படிதான் சார் இருக்கணும். பார்ட் 1 விட இது நல்லா இருக்கு. அப்படிலாம் பிரிக்கல, ரெண்டு ஒன்று தான். ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. பார்ட் 3யோட லீடு சூப்பரா இருக்கு. யாரோட ஆக்டிங் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு? ஏன்னா ஃபகத் பாசில் ஹீரோ இல்ல ஹீரோ நல்லா இருக்கு. ஹீரோயின் ஃபகத் பாசில் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. டோட்டல் டீம் ஒர்க் நல்லா இருக்கு. டோட்டல் டீம் ஒர்க்கு டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. சுகுமார் நல்லா பண்ணிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார்? ஒருத்தர் பிடிக்கலன்னு யாருமே சொல்லவே முடியாது சார். எக்ஸ்ட்ரானரியான படம் சார். அதாவது செலவு பண்ணி எடுத்தாலும் இப்படி எடுத்துடணும். தேவையில்லாத செலவுன்னு சொல்லவே முடியாது. எல்லாத்தையுமே அழகுபடுத்தி காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. சூப்பர் படம் சார். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 5 தான். 5 கொடுக்கலாம். தேங்க்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான படம் சார். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு, மத்தபடி நல்லா தான் போகுது படம். மியூசிக்ல எப்படி இருக்கு? பார்ட் 1 விட நல்லா இருக்கா இல்ல எப்படி? பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது மியூசிக் பார்ட் 1 தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் பார்ட் 2 அவ்வளவு எனக்கு பிடிக்கல. ரீசெண்டா வந்து பார்ட் 2 படங்கள் எல்லாமே நல்லா இல்லன்ற ஒரு கிரிட்டிசிசம் வந்துட்டு இருக்கு.
இந்த படம் எப்படி இது அந்த அளவுக்கு மோசம்லாம் இல்ல, கண்டிப்பா ஓடும், நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு. எமோஷன்ஸ்லாம் சில இடத்துல கனெக்ட் ஆகுது செகண்ட் ஹாஃப்ல, நல்லாவே இருக்கு. ஆமா ஆமா, பார்ட் 3க்கான லீடு இருக்கு, ஆனா அது எக்ஸைட் பண்ணல அவ்வளோ. பார்ட் 3 நல்லா பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு கிரின்ஜ் பண்ணல. ஓகேவா தான் இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாம், நல்ல படம் தான். ஆனா லென்த் அதிகமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் ட்ரிம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் படம். அதனாலதான் சொல்றேன். இப்போ பார்ட் 1 விட பார்ட் 2ல என்னது சீன்லாம் நல்லா இருக்கு, நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னு. பார்ட் 2ல அந்த மாஸ் சீன், பிராண்டை கிரியேட் பண்றது, சென்டிமெண்ட், அந்த சீன்ஸ்லாம் இன்னும் நல்லா இருக்கு. ஆனா பார்ட் 2 மாதிரி பாடல்கள் ஹிட் ஆகலையன்ற வருத்தம் தான் நமக்கு. ஹிட் ஆகல, ஆமா, பாடல்கள் மட்டும் ஹிட் ஆகலன்னு. ஆமா ஆமா. இப்போ ஒரு 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 ஜென்ரல் ஒப்பீனியன் என்னன்னா, பார்ட் 1 எடுத்துட்டு பார்ட் 2 லீடு கொடுத்தாலே பார்ட் 2 எடுத்தாலே நல்லா இல்லை அப்படின்னு ஒன்று வந்துட்டே இருக்கு. சூப்பரா போதே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன் முக்கியமான காரணம்னா அதில் எல்லா பாட்டுமே ஹிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில், இதில் எந்த பாட்டுமே ஹிட் இல்லை. பட்டு சாம்சியர்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் உட்கார வைக்குது. அதுக்காக தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா அடிக்கலன்னா சொல்லலை, படத்துக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆனால் பட் லிரிக்ஸ் உட்காரல. அதில் சொல்கிறேன், ஒன்றுத்துலேயும் ஒரு லிரிக்ஸ் அழகாக இருக்கும். அது இல்லாமல் கொரியோகிராஃபி தனித்துவமாக இருக்கும் ஒரு 2 பாட்டுக்குமே. ஆனால் இந்த படத்தில் அந்த கொரியோகிராஃபி சரியில்லை. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. படத்துல அதுதான் சொல்றேன், படம் வந்து 3 மணி நேரம் மேல போகுது படம். பாட்டு மட்டுமே படம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பாட்டு எல்லாமே நிறைய படம் ஹிட் ஆயிருக்கு. அப்ப படம் இல்ல, பாட்டு இல்லாம ஹிட் ஆகலன்னா இப்ப வர படத்துல 3.5 மணி நேரம் படம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை தெலுங்குல தெரியாம எடுத்துட்டாங்க. பட் ரசிகமணிமா தான் சுகுமார் நாயுடு பண்ணியிருக்காரு. என்னன்னா இது கொஞ்சம் போர்ஷனை லைட்டா கட் பண்ணா தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்னும் பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி. பகத் பாசிலோட கதை முடிச்சிருக்கலாம். பகத் பாசில அதுக்கப்புறமா கதை எக்ஸ்டன் ஆகிறதுனால வேற கதையில எடுத்துட்டு போறாங்களோ. இது தெலுங்குக்காரங்களுக்கு சாப்பிட நல்லா இருக்கும், தமிழ்காரங்க வந்து ஷார்ட் அண்ட் ஃபிலிம் தான் பிடிக்கும். படம் நல்லா இருக்கு, ஒன் டைம் வாட்சபிளான படம். ஆமா, ரத்தம் தெரியும், ஓட விட்டு வெட்டுற மாதிரி, கை கால்லாம் தனித்தனியா போற மாதிரி இருக்கு. பட் அது நம்மளுக்குள்ளேயே வந்த மாதிரி இருக்கு. ஃபீலிங்ஸு சென்டிமெண்ட்டை நிறைய இடத்துல தூக்கி இருக்காங்க. அது ஏற்கனவே தான் இருந்தது, ரொம்ப பார்க்குற மாதிரியும் நம்ம அதாவது அந்த ஆக்டர் அல்லு அர்ஜுனுக்கு ஒரு சிறந்த நடிகர்னு ஆக்டிங் கொடுத்தது நம்மளுக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் அழுகுறப்ப நம்ம கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கு, அவ்வளோ ஆக்ஷன் பண்றப்ப நம்மளுக்கு வெறி வர மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. பட் படம் 3.5 மணி நேரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ராஷ்மிகா ஒரு கிரிஞ்சியா நடிச்சிருக்காங்க, குடும்ப பொண்ணா. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்க முழுவாம இருக்க சீன்லாம் உண்மையாலுமே முழுவாம இருக்க மாதிரி ஏற்புடையதா இருக்கு. அது கொஞ்சம் ஏற்புடையதா இருக்குது, நல்லா தான் இருக்கு. பாட்டு செட் ஆகல, பாட்டு ஹிட் ஆகல, படம் லென்த்தியா இருக்கு. தேவையா இல்ல சும்மா வச்சிருக்காங்க? இல்ல, பார்ட் 3 வந்து ஃபகத் பாசிலோட முடிச்சுட்டு பார்ட் 3 கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்துச்சு. நீ பேசு.